திருக்குறள் என்பது உலக பொதுமறை நூல் என்று அனைவருக்கும் தெரிந்திருக்கும். நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து கருத்துக்களும் இந்த திருக்குறள் அடங்கியுள்ளது. சரி, இந்த பதிவில் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் திருக்குறளுக்கு என்ன கருத்து என்று இந்த காணொளியில் சிறிய கதையாக நாம் படித்து தெரிந்து கொள்வோம் வாங்க. மாறன் வகுப்பில் முதல் மாணவன். பாடத்தில் மட்டுமல்ல, பேச்சு, கட்டுரை, விளையாட்டு என்று எல்லாத்திலையும் முதல் மாணவனாக திகழ்ந்தான். ஆகவே பாராட்டும் பரிசுகளும் மாறனை தேடி வந்தன. மாறன் வகுப்பில் படிக்கும் சக மாணவனான மாரிக்கு படிப்பதில் நாட்டமில்லாமல் விளையாட்டிலேயே பொழுதை போக்குவான். இருந்தாலும் மாறன் பரிசோ பாராட்டோ பெறும்போது மாரிக்கு கொஞ்சம் பொறாமையாயிருக்கும். அவனை எதிலாவது வீழ்த்தி காட்டிட சந்தர்ப்பம் கிடைக்காத என்று காத்திருந்தான். அது நேர் வழி இல்லாமல் குறுக்கு வழியாக இருந்தது. பாடங்களில் மாறனை விட அதிக மதிப்பெண் வாங்க வேண்டும் என்று எண்ணாமல் மாறனுக்கு குறைவான மதிப்பெண் கிடைக்க என்ன செய்வது என்றுதான் சிந்திப்பான் மாரி. மாரியோ வசதியான வீட்டு பையன். ஆனால் மாறனுக்கு தாய் கிடையாது, தந்தை மட்டும்தான். பல நேரங்களில் சாப்பிட காலை வேளையில் ஒன்றும் இருக்காது. எப்படி இருந்தாலும் எதையும் வெளிக்காட்டாமல் படிப்பில் மட்டுமே தன் முழு கவனத்தையும் செலுத்தினான். ஒரு நாள் பள்ளிக்கு கட்டணம் செலுத்த வேண்டிய கடைசி நாள். மாறனின் தந்தை யாரிடமாவது கைமாத்தா பணம் வாங்கிட்டு வருகிறேன் என்று போனவரை காணாமல் மாறன் தவித்துக் கொண்டிருந்தான். பள்ளிக்கு வேறு நேரம் ஆகிக் கொண்டிருந்தது. ஒரு வழியாக மாறனின் தந்தை மாறனிடம் பணத்தை கொடுத்தார். அதை மாறன் வாங்கிக் கொண்டு ஓட்டமும் நடையுமாக பள்ளியை நோக்கி போய்க் கொண்டிருந்தான். திடீரென்று பின்பக்கம் ஏதோ வந்து மோத மாறன் தலைகுப்புற வீழ்ந்தான். அவன் புத்தகப்பை ஒரு பக்கமும் இவன் ஒரு பக்கமுமாக விழுந்து கிடக்க, சாரிடா என்றவாறு மாறி வந்து மாறனை தூக்கிவிட்டான். மாறனுக்கு கை, கால், நெற்றியில் காயம் பட்டு ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. சிதறி கிடந்த புத்தகங்களையும் நோட்டுகளையும் எடுத்து பைக்குள் திணித்துக் கொண்டு பள்ளிக்கு நேரமாச்சே என்ற உணர்வு உந்தி தள்ள ஓடினான். நல்ல வேளையாக ஆசிரியர் வகுப்பிற்கு வரும் முன் அவனிடத்தில் போய் மாறன் அமர்ந்து விட்டான். வகுப்பாசிரியர் வந்து வருகை பதிவேடு சரிபார்த்ததும் முதல் கேள்வியாக, என்ன மாறா, பணம் கொண்டு வந்தியா என்றுதான் கேட்டார். கொண்டு வந்திருக்கிறேன் ஐயா என்று சொல்லிக்கொண்டே சட்டை பையில் கையை விட்டவன் தேள் கொட்டியது போல் துடித்து போனான் மாறன். ஏனென்றால் பையில் பணம் இல்லை. தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டான் மாறன். ஆசிரியர் அவனை சமாதானப்படுத்துவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. மாறனுக்கு ஆசிரியரை கட்டணத்தையும் செலுத்திவிட்டார். விழுந்த இடத்தில் பணம் பையிலிருந்து விழுந்திருக்குமோ என்று மாறன் நினைத்து அங்கெல்லாம் போய் தேடி பார்த்தான். ஆனால் மாறி மட்டும் தனக்குள் சிரித்துக் கொண்டிருந்தான். மாறன் மாலையில் வீட்டில் உட்கார்ந்து படித்துக் கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் அவன் அப்பாவும் வந்துவிட்டார். மாறன் காலையில் பணம் தொலைந்து போனதை சொல்லி அழுதான். அந்த பணம் அப்படி போகணும்னு இருக்கிறப்போ நீ என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அவனை தேற்றினார். சரி, நீ முகத்தை கழுவிட்டு கடைக்கு போய் இவற்றில் எழுதியிருக்கும் பொருட்களை வாங்கிட்டு வா என்று அவனை கடைக்கு அனுப்பினார். கடை வீதிக்கு வந்த மாறன் ஒரு இடத்தில் கூட்டமாக மக்கள் கூடி நிற்பதையும், இது யார் பெற்ற பிள்ளையோ அப்படின்னு யாரோ சொல்வதும் காதில் விழுந்தது. கூட்டத்தை விலக்கி போய் மாறன் பார்த்தான். அங்கே தலையில் அடிபட்டு ரத்தம் வந்து கொண்டிருக்க மாரி மெல்ல முணங்கிக் கொண்டிருந்தான். ஐயோ, மாரி நீயா என்று கேட்டவன் அருகே நின்ற சைக்கிள் ரிக்ஷாக்காரரை கூப்பிட்டு, இவன் என்னோட படிக்கிறவன், கொஞ்சம் உதவி பண்ணுங்க, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக என்றான். அட நீ வேற, அடிச்சு தள்ளிட்டு நிக்காம எவனோ போயிட்டான், போலீஸ் கேஸ நான் தொடமாட்டேன்பா என்றான் ரிக்ஷாக்காரன். ஐயா, சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனா காப்பாத்திரலாம், உங்களுக்கு ரிக்ஷா வாடகைய நானே கொடுத்துடுறேன் என்று சொல்ல அங்கிருந்தவர்கள் சிலர் மாறனுக்கு ஆதரவாக பேச அருகில் இருந்த மருத்துவமனையில் கொண்டு போய் மாரியை சேர்த்தான். தீவிர மருத்துவ சிகிச்சை பகுதியில் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். சிறிது நேரம் கழித்து வந்த மருத்துவர் ஒருவர், தம்பி, சரியான சமயத்துல கொண்டு வந்து சேர்த்தாய, இன்னும் ஒரு 2 மணி நேரத்துல கண் முழிப்பான், நீ அதுக்குள்ள அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்லி வர சொல்லுனாரு. மாரியின் அப்பாவும் அம்மாவும் அறக்க பறக்க வந்தார்கள். அப்போதுதான் மாரி கண்ணை திறந்து பார்த்தான். அவன் தலையில் இருந்த கட்டை பார்த்து அவனின் அம்மா மாரின்னு கத்தி அழ ஆரம்பிச்சுட்டாரு. அங்கிருந்த மருத்துவரிடம் மாரியின் அப்பா, எப்படியோ மகனை காப்பாத்திட்டீங்க, உங்களுக்கு கோடி நன்றிங்க அப்படின்னார். இங்க கொண்டு வந்து சரியான சமயத்துல சேர்த்த அந்த பையனுக்கு நன்றி சொல்லுங்க முதல்ல அப்படின்னு மாறனை நோக்கி கையை காட்டினார் மருத்துவர். அப்போதுதான் மாரி உட்பட எல்லோருக்கும் விஷயம் புரிந்தது. தம்பி, நீ மகராசனா இருக்கணும்பா என்று மாரியின் அப்பாவும் அம்மாவும் மாறனுக்கு நன்றி சொன்னாங்க. மாறன், என்னங்க, மாரி கூட படிக்கிறேன், இத கூட நான் செய்யலைன்னா நான் படிச்சு என்ன புண்ணியம் என்றான். மாரியின் கண்களிலிருந்து சரம் சரமாய் கண்ணீர் வடிந்தது.
மாறனின் கைகளை பிடித்துக்கொண்டு, நீ என்னை மன்னிச்சிரு என்றான் மாறி. மன்னிப்பா? எதுக்கு நான் உன்னை மன்னிக்கணும் என்றான் மாறன். நான் எவ்வளவோ கெடுதல் உனக்கு பண்ணியிருக்கேன். இன்னைக்கு காலையில கூட உன்னை வேணும்னே சைக்கிள்ல மோதினேன். உன் பையிலிருந்து கீழே விழுந்த பணத்தை கூட நான் தான் எடுத்தேன். ஆனா நீ என்னை இப்ப சாவுல இருந்து காப்பாத்திருக்க. என்னை மன்னிச்சு உன்னோட நண்பனை ஏத்துப்பியா என்று கேட்டு மேலும் அழுதான் மாறி. அட பைத்தியம், நீ எப்பவும் என் நண்பன் தான். நீ எப்ப தப்புன்னு உணர்ந்துட்டியோ அப்புறம் என்ன? நீ இப்ப அழக்கூடாது, எங்க சிரிப்பாக்கலாம் என்றான் மாறன். மாரியின் அப்பா, நாளைக்கு காலையில் மாறனுக்கு ஒரு புது சைக்கிள் வாங்கி கொடுக்க போறேன் அப்படின்னாரு. மாரியின் அம்மா, எனக்கு இன்னையிலிருந்து 2 மகன்கள் என்று சொல்லி மாறனை கட்டி அணைத்துக் கொண்டார். மாறனுக்கு அந்த தாயின் அரவணைப்பில் தன் தாயை காணும் சுகத்தில் மூழ்கி போனான். யாருக்கும் தீங்கு விளைவிக்க மனதால் கூட எண்ணுதல் கூடாது. ஒருவருக்கு காலையில் தீங்கு செய்தால் மாலையில் அவருக்கே தீமை தேடி வரும். எனவே நமக்கு தீங்கு செய்பவர்களுக்கு கூட நாம் தீங்கு செய்யக்கூடாது. இதுவே இந்த முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்ற திருக்குறளின் கருத்து. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, நம்ம பியூசுரா டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.